ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தினம் தினம் கர்த்தருடைய வேதம் வாசிக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், தினம் தினம் ஏன் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும்? ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போனார்களோ, எப்பொழுதெல்லாம் வேதனையோடு காணப்பட்டார்களோ, எப்பொழுதெல்லாம் அதைரியப்பட்டார்களோ, கர்த்தருடைய வசனம் அவர்களை தூக்கி நிறுத்தினது. ஆகவே தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் வாசித்தார்கள். அது உரத்த சத்தமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் அண்டிக் கொள்ளும்போது அது நம்மை உயிர்ப்பிக்கும். ஆவிக்குரிய விதத்தில் நம்மை அது மேன்மையுள்ளவர்களாக மாற்றும். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் கர்த்தருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்போம். அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்த முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.